வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது, நிறைய விஷயங்கள் சொன்னாலும் புரியாது. அந்த மாதிரி தாங்க இப்போதைக்கு நம்ம வெண்பாவோட கதை போயின்னு இருக்கு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா கிட்ட சொல்லவும் முடியல, சொல்லாமல் இருக்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ரொம்பவே குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காரு. என்னடா வாழ்க்கை இது, நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம எதனா ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நினைச்சாலும் செய்ய முடியல. சரி செஞ்சு எதனா ஒன்று திருப்திப்படுத்தலான்னு சொல்லிட்டு ஒருத்தரை கூட்டிட்டு வந்தாலும் அதை நிலைக்கல. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காரு. அது யார் தப்பு, நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம மல்லி குடும்பத்துக்கு ஏற்ற குத்து விளக்கு, அவளை மாதிரி ஒரு குத்து விளக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம விஜயெல்லாம் தலையில நின்றாலும் வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு அரக்கையை கட்டி அவர் வாழ்க்கையை நாசமாக போயிடுச்சு. இது அவருக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்து நம்ம மல்லியை மிஸ் பண்ணுறாருன்னா இவர் எவ்வளோ பெரிய கேப் மாதிரி முட்டை மாதிரியே முடிச்சு வைக்கணும், நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களே, அவங்க வந்து ஊருக்குள்ளே போயிட்டு தலை காட்ட முடியாமல் ஒரு பக்கம் ஊருக்கு வெளியே தன்னந்தனி காட்டுக்குள்ள நான் மட்டும் தன்னந்தனியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னந்தனியாக இருக்காங்க, ஜோடியாக இல்லைங்க. ஒரு பக்கம் விஜய் இருந்துன்னு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அவங்க ஊருக்கு போகிறாரு. அவங்க ஊருக்கு போனால் அங்கே போயிட்டு பேசவும் முடியல, சொல்லாமல் இருக்கவும் முடியல. போய் கேட்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப அசிங்கமாகவும் இருக்குது. எப்படி தான் அவன் மூஞ்சில் போய் முழிப்பேன். இந்த பக்கம் என்னடானா வெண்பா ஒரு பக்கம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அழுகியோடு உட்காந்துருக்கா. கடவுளே எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த வேதனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி உட்காந்துருக்காரு. சரி ஓகே பார்ப்போம், இன்னும் என்னென்னலாம் காத்திருக்கோம் இவங்க வாழ்க்கையில். இவங்க அனுபவிக்க வேண்டிய சோதனை வேதனையெல்லாம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் அனுபவிச்சா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்கள்ல, அது போல தாங்க இங்கே நடந்துன்னு இருக்குது. சரி இது ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கட்டும் சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் கரெக்டாக நம்ம ரஞ்சிதம் இருக்கால, எப்படி அந்த விஜய் போகலாம், இதெல்லாம் நம்ம இப்படியே விடக்கூடாது. விஜய் போயிட்டு அவளை கூட்டினான்ட்டா அதுக்கப்புறம் நாம் தன்னந்தனியாக இருக்கிறதா, இதுக்கு வாய்ப்பே இல்லை. அவள் திரும்ப இங்கே வரக்கூடாது, அவளை எதனா ஒன்று பண்ணோம். இந்த வெண்பாவால் தான் எல்லாமே ஆகுது. வெண்பா மூடிட்டு இருந்தால் இவன் விஜய் கண்டுக்கவே மாட்டான், இதோட பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும். இப்போ இந்த பிரச்சனை திரும்ப நீடிக்கிறாட்டுங்க. என்ன பண்ணலாம் பாட்டி, என்ன பாட்டி நான் பண்ணுறது, எனக்கு எதனா ஒரு ஐடியா கொடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட கேட்க, பேசாமல் அந்த ரஞ்சிதான் மல்லியை போட்டுரு, வேறு வழி இல்லை. மல்லி இருக்கிற வரையும் நம்மளுக்கு தொல்லை தான், அதனால் மல்லி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசினுக்கிறாங்க. சரி என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, மல்லியை போட்டு தள்ளுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ரஞ்சிதத்தை பற்றி நல்லாவே தெரியும், எந்த அளவுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவாங்க, அந்த அளவுக்கு அவங்க கேடு கேட்டவங்க. அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வெண்பா இருக்காங்களா, அவங்க வந்து சாப்பிடாம காய்ச்சலே வந்துடுச்சு அவங்களுக்கு. ஒரு பக்கம் ஐயோ வெண்பாவுக்கு காய்ச்சலடா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிட்டு ஒரு பக்கம் கவலைக்கிடமான நிலையில் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, எவ்வளோ இருந்தாலும் நான் சாதிப்பேன்டா, எவ்வளோ இருந்தாலும் நான் நீடிப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா இருக்காங்கள்ல, அவங்க வந்து விஜய்கிட்ட ஒரே வார்த்தை தான் சொல்லிடுறாங்க, மல்லியம்மா இல்லைன்னா இந்த வாழ்க்கை இல்லைப்பா, நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவாக சொல்லிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போய் உட்காந்து இருக்காங்க. சரி பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா see you.